தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. தமிழகத்தில் மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் காலியாக உள்ள தலைவர் பதவிகளை நிரப்பக் கோரி உயர்நீதிமன்றம் கெடு விதித்து உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ரவினா, தமிழகத்துல மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்துல காலியாக இருக்கக்கூடிய தலைவர் உறுப்பினர் பதவிகளை 3 மாதங்கள்ல நிரப்ப வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சிறார் நீதி சட்டம் உள்ளிட்ட குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களை தீவிரமாக அமல்படுத்துவதை உறுதி செய்யக்கூடிய வகையில அனைத்து மாநில உயர்நீதிமன்றங்களும் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கடந்த 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவினுடைய அடிப்படையிலேயே சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் கொண்ட அமர்வுல இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த 1.5 ஆண்டுகளாக தமிழக குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர் பதவிகள் காலியாக இருப்பதாகவும் இது நீதிமன்ற அவமதிப்பு செயல் எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். தற்போது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் சிறார் நீதி சட்டம் உள்ளிட்ட சிறார்கள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்துவதை யார் கண்காணிப்பார்? ஆணையம் இல்லாமல் குழந்தைகளுடைய உரிமைகள் பாதுகாப்பிற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள்? ஆணையம் அமைப்பதற்கு கால வரம்பை நிர்ணயிக்க வேண்டும் எனவும் எப்போது தேர்வு நடைமுறைகளை முடிக்கப் போகிறீர்கள்? தகுதியானவர்களை நியமிக்க வேண்டும் என கூறி சமூக நலத்துறை செயலாளரை காணொலியில ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி காணொலி மூலமாக ஆஜரான சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் வழக்கு காரணமாக குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் உறுப்பினர் நியமனத்தில் தாமதம் ஏற்பட்டது என்றும் தற்போது வழக்குகள் முடித்து இந்த பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளன என்றும் மார்ச் 20ஆம் தேதி விண்ணப்பம் சமர்ப்பிக்க கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதன்பின் அமைச்சர் தலைமையிலான குழு ஆணையத்தினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் பின் காவல்துறை சரிபார்ப்பு விசாரணை உள்ளிட்ட நடைமுறைகள் முடிக்க 3 மாத கால அவகாசம் வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் 3 மாத காலம் அவகாசம் வழங்கி ஆணையம் அமைத்த பின் உச்ச நீதிமன்ற உத்தரவுகளை கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்டு வழக்குகளை முடித்து வைத்தனர். ஆணைய தலைவர் உறுப்பினர் நியமனம் குறித்து ஜூன் 20ஆம் தேதி அறிக்கை அளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் அன்றைய தினத்திற்கு விசாரணையும் ஒத்திவைத்திருக்கிறார்கள். ரவினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.